அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி நம்மோடு. கவிஞரே வணக்கம். நேர்வின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு வந்த பின்னாடி செங்கோட்டையனும் அமித்ஷாவை சந்திச்சதாகவும் நிர்மலா சீதாராமனை சந்திச்சதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, சந்திப்பாங்கல்ல. மாறி மாறி சந்திச்சு பழனிசாமியை சிந்திக்க வைக்க வேண்டியதுதான் இப்பொழுது நம்மளுக்கு தேவையாயிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சொல் புத்தி இருக்க வேண்டும், இல்லைன்னா சுய புத்தி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அறிவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எப்பொருள் யாரார் வைகப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு அறிவிற்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவையில்லைன்னு யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும். ஆனா பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை அழிவு பாதைக்கு நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார். திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்களையும் தீய சக்தி என்றுதான் நம்மளுடைய இருவரும் தலைவர்கள் சொல்லி வந்தார்கள், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். ஆனால் அவர்கள் கூட, அந்த தீய சக்தி கூட அதிமுகவை அழிக்க நினைத்து தோல்வியடைந்தார். திமுகவுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி என்கிற பெருமையை பெற்றது திமுகவை எதிர்த்து. அப்படியாப்பட்ட இயக்கத்தை தொடரும் தோல்விகளில் தொடர்ந்து தோல்வியை நோக்கி செலுத்துவதில், அதிமுகவை அழிப்பதில் இவர் முயற்சி செய்து கிட்டத்தட்ட அதிமுகவை அழிவு பாதை நோக்கி செலுத்திவிட்டார். அதனால் அதிமுகவின் அழிவு சக்தியான பழனிசாமியை அப்புறப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அண்ணன் செங்கோட்டையன் மட்டுமல்ல, இன்னும் பலர் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளை சிந்திக்க வேண்டி இருக்கிறது. கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அதிமுக ஒன்றாவதற்கும் ஒருங்கிணைவதற்குமான வேலை நடக்கிறது. அதற்கான வேலையை அண்ணன் செங்கோட்டையன் செய்திருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிட்டு செங்கோட்டையனை கையில் எடுத்து பிஜேபி ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற நினைப்புல வேலை செஞ்சாலுமே, ஐயா ஓபிஎஸ் அவர் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரா டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கிறாங்க. செங்கோட்டையனை கையில எடுத்ததுனால அதிமுக ஒருங்கிணைந்துருமா? இல்ல, பிஜேபி கையில எடுக்கிறாங்க, கையில எடுக்காம இருக்கிறாங்க கான்செப்ட். எந்த வழியை பழனிசாமி பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பழனிசாமிக்கு பதவின்னா ஒருத்தங்க காலில் விழுவது, காலில் தவழ்ந்து ஊறுவது. அதே பதவியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க கழுத்தையே கடிக்கிறது, அவங்க காலையே வாடுறது. இப்படி துரோகத்தினுடைய ஒரு பிம்பமா, துரோகத்தின் மறு பெயரா மாறிவிட்ட பழனிசாமி அதிமுகவில் தன்னை மட்டுமே வளப்படுத்தி கொண்டு, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டு, தன்னை மட்டுமே காப்பதற்காக, காத்துக் கொள்வதற்காக இந்த மாபெரும் மக்கள் கழகத்தை அவர் பயன்படுத்துகிறார். அதிமுகவை அழித்துவிட்டு அவர் வாழ்கிறார். அதனால அவரை அப்புறப்படுத்த வேண்டியது நம்ம தேவை, காலத்தின் கட்டாயம். இப்ப எடப்பாடி பழனிசாமி விட்டு இப்ப செங்கோட்டையன் விலகுறாரு அப்படின்னா மீண்டும் ஒரு பிளவு உண்டாயிராதா? ஏற்கனவே ஒரு பிளவு வராது. ஏன்னா பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவை பிளந்து பிரித்து குளிர்காய்கிறார். பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் ஒரு முக்கிய தலைவர்களை, தனக்கு முன்னால் இருந்தவர்களை, மூத்தவர்களை, தனக்கு முன்னால் முதல்வராக இருந்தவரை புறந்தள்ளிவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்த முயற்சி பண்ணுகிறார். பழனிசாமியை தவிர்த்து விட்டு யாருமே அதிமுக இணையக்கூடாது என்று நினைக்கவில்லையே. எல்லோருமே அதிமுக இணையணும், மீண்டும் ஒன்றிணையணும், ஒருங்கிணையணும். எல்லா தொண்டர்களும், எல்லா ஊர்களிலும் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், மாற்று கட்சியினர் எல்லோருமே அதிமுக இணைங்கப்பா, ஏன்பா இருக்கீங்க? இந்த பழனிசாமி உங்களுக்கு
பிரச்சனைனா பழனிசாமி தூக்கி போட்டு போங்க, ஏன் அவனை கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தான் பரவலாக தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறது. இப்ப அண்ணாமலையே போய் டெல்லியில போய் என்ன ரிப்போர்ட் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. பழனிசாமி முன்னிலைப்படுத்தி பழனிசாமி முதல் வேட்பாளர் சொன்னா பழனிசாமி மட்டும் தோக்க மாட்டாரு, என்டிஏ கூட்டணியை தோக்கும். அதனால பழனிசாமி இருக்கிற தலைமையோட கூட்டணி வச்சா கூட அந்த இயக்கத்துக்கும் நம்மளுக்கும் ஒட்டாது, செட் ஆகாது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறதா செய்தி வந்திருக்கிறது. அதனால பழனிசாமி ஒரு அழிவு சக்தி, நம்மளுக்கு ஆக்க சக்தி தான் தேவை. அதனால பழனிசாமி அப்புறப்படுத்த வேண்டியது. ஏன்னா பழனிசாமி ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டர். அரசியல் வரலாற்றுல பழனிசாமி போல ஒரு பட்ச துரோகியை நம்ம படிக்கவே இல்லை, பார்த்ததே இல்லை, யாருமே பார்த்திருக்க முடியாது. முகலாயர்கள் காலத்துல துரோகத்துக்கு பெயர் பெற்ற முகலாயர்கள் சாம்ராஜ்யத்துல கூட பழனிசாமியோட துரோகியை நம்ம பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உள்ள, மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கூடாத ஒரு தலைமையாத்தான் பழனிசாமி இருக்கிறார். அதனால அவரை அப்புறப்படுத்திட்டு அதிமுகவை இணைப்பிற்கான வேலையும் ஒருங்கிணைப்புக்கான வடிவமும் கொடுப்பதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப கே.பி. முனுசாமி, டி. ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், இங்கிட்ட ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, இப்படியான ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இப்ப எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்கிறாங்க. அதுவே தனியா விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்ல அவங்களும் கூட வந்துருவாங்களா இணைப்பு? அது இப்ப பாத்தீங்கன்னா பழனிசாமி சிந்தனை வேறு, இவர்கள் சிந்தனை. பழனிசாமி இந்த சிந்தனை சிந்திச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இவங்க சொல்லும் போதே பழனிசாமி சிந்தனை மாறிடும். இவங்க பிஜேபி எதிர்த்து பேச சொல்லியிருப்பாரு முதல் நாள், இவங்க எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் மறுநாள் பிஜேபி தலைவரை போய் பார்க்க போயிடுவார் பழனிசாமி. ஏன்னா நேத்து அண்ணன் எதுக்கு சொன்னாரு, இன்னைக்கு எதிர்த்து பேச்சு கொடுத்துட்டோமேங்கிறது. அப்புறம் மறுபடியும் ஐயா அந்த பேச்சு போடாதீங்கன்னு அழைச்சிட்டு அமித்ஷா எறும்பு மனிதர், நம்ம சேலம் எடப்பாடி பழனிசாமி கரும்பு மனிதர் அப்படின்னு வாய்க்கு வந்ததை உளறுவது, உளறி கொட்டுவது. எறும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கன வேலைன்னு சொல்லி இது ஒரு கொசு, இது கொசு இரும்பா. அது மாதிரி இந்த உத்தவய மாதிரி ஒரு உதவாக்கரைய, ஒரு மட்டமான பேர் வழிய எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சொப்பா இவங்களெல்லாம் வச்சு இந்த அம்மாவும் ஐயா ஓபிஎஸும் எப்படித்தான் இந்த இயக்கத்தை நடத்தினாங்களோ நினைச்சாலே ரொம்ப கேவலமாவும் அசிங்கமா வரும். இப்ப 6ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தமிழகம் வர்றாங்க. மதுரையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு அனுமதியும் கிடைச்சிருக்கு. அதை எதுவும் அரசியல் பத்தி, ஒருங்கிணைப்பு பத்தி எதுவும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பாரத பிரதமர் ஐயா மோடியோட 2001 இருந்து ஐயாவுக்கு பழக்கம். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர், ஐயாவை மோடிட்ட அறிமுகப்படுத்தி வச்சவர் புரட்சி தலைவி அம்மா. ஹி இஸ் மை ஒன்லி லாயல் பர்சன், ஒன் அண்ட் ஒன்லி லாயல் பர்சன். இவர் தான் என்னுடைய ஒரே ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லித்தான் அன்றிலிருந்து இன்று வரை அம்மாவிடம் எந்த அளவுக்கு நட்பை, அன்பை, விசுவாசத்தை காட்டினாரோ அதே நட்பை, அதே அன்பை, அதே விசுவாசத்தை ஐயா மோடி அவர்களிடமும் நம்ம ஐயா ஓபிஎஸ் காட்டி கொண்டிருக்கிறார். அதனால அவர்கள் சந்திப்பு என்பது இயல்பான சந்திப்பு, நட்புக்குரிய சந்திப்பு. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்ல ஐயா மோடி அவர்களை சந்திக்கும் போது அரசியல் பேசாமலாம் இருக்க போறாங்க, எப்படி பேசியிருப்பாங்கல்ல, உட்கட்சி வாரம் பத்தி பேசாம இருக்க முடியாதுல்ல. உலகமே வியக்கிற ஒரு தேசிய தலைவர் மோடி. பொறுமையின் சிகரமா, புண்ணியத்தின் நகரமா, வாழும் பசும்பொன்னா இருக்கிறவர் ஐயா ஓபிஎஸ். இந்த 2 தலைவர்களும் அரசியல் கட்சி நடத்துறவங்க, அரசியல் கட்சியில இயங்குறவங்க, இருப்பவங்க. அரசியல் பேசாம எப்படி இருக்க முடியும்? இந்த அரசியல் சில பேர்த்துக்கு உரசலையும் கொடுக்கும், அதற்கான வேலையும் நடக்கும். இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாரு. அவர் கூட தான் செங்கோட்டையனும் இருந்தாரு. பிஜேபிக்கு எதிராக வாக்கு சேகரிச்சாரு. இன்னைக்கு பிஜேபி செங்கோட்டையனை மட்டும் நெருங்கி அதிமுகவை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நெருங்குவதற்கான காரணம் என்ன? அவங்க உளவுத்துறையை வச்சு பார்த்திருக்கலாம்.
பழனிசாமியை தவிர்த்துட்டு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்கலாம். யாரை மக்கள் ஏத்துக்கொள்வாங்கன்னு ஒரு சல்லடை போட்டு சலிச்சிருக்கலாம். அதுல செங்கோட்டையன் பெயர் வந்து கிடைச்சிருக்கலாம். இன்னொன்னு, இந்த செங்கோட்டையன் சூப்பர் சீனியர் எல்லாருக்குமே. இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைவர்கள்ல ஒரு சூப்பர் சீனியரா இருப்பவர் செங்கோட்டையன். அதிலிருந்து பேசாதவர், யாரையும் தரக்குறைவா விமர்சிக்காதவர், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அதுவும் கொங்கு மண்டலத்தில இருந்தே வந்திருக்கிறவர், இருக்கிறவர், இயங்குகிறவர். இந்த செங்கோட்டையனுக்கு பெட்டியும் சட்டியும் தூக்கிட்டு தெரிஞ்சவர் தானே பழனிசாமி. இந்த செங்கோட்டையன் வந்து அரசியல் வாழ்வு கொடுக்கலன்னா பழனிசாமியினுடைய வாழ்வு அரசியல் மட்டுமல்ல, வாழ்வே அஸ்தமிச்சிருக்கும். ஏன்னா கொலை வழக்குல இருந்து காப்பாத்தினதுல இருந்து, பதவி பெற்று கொடுத்ததுல இருந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்து அளப்பரியவர். ஆனா அந்த செங்கோட்டையனுக்கு பழனிசாமி செய்கிற துரோகம், இப்படி ஒரு துரோகியை நம்ம வாழ்நாளிலே பார்த்தது கிடையாது. அப்பா சார், அந்த இதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்றோம், இதை அனுபவிச்சுங்க, இப்படி அனுபவிச்சுப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும். அதுவும் எல்லாருமே உயிரோட இருக்காங்க. பழனிசாமிக்கு உதவி செஞ்ச அனைவருமே உயிரோட இருக்காங்க. பழனிசாமியோட செயல்பாட்டை பாக்குறாங்க, பேச்ச பாக்குறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனவேதனை. இப்ப நம்ம மாதிரி ஒரு மட்டமானவன் நம்ம பார்த்ததே இல்லைன்னு தானே அவங்க மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுவாங்க. அதனால செங்கோட்டையனுடைய தேர்வு, செங்கோட்டையனை வச்சுதான் பழனிசாமி அடிக்கணும். அதனால வந்து நல்ல தேர்வு தான். அதிமுக ஒன்றிணையணும், ஒருங்கிணையணுங்கிறது அதிமுகவுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை பிஜேபி பிரிச்சு வச்சது, பிஜேபி சேர்த்து வச்சதுங்கிறது தேவையில்லை. அவங்களுக்கு அது வேலையும் இல்லை. இப்ப நம்ம அதிமுகங்கிறது ஒரு ஒற்றுமையான அதிமுகவா இருக்கணும். ஏன்னா திமுகவிற்கு மாற்று அதிக வாக்கு வங்கி உள்ள கட்சி வந்து அதிமுக. அப்ப இந்த அதிமுகவின் வாக்க சிந்தாம சிதறாம பெறணும். ஏன்னா இப்ப பிஜேபிக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் வந்து அதிமுக கூட்டணி தான். அப்ப இந்த அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணியா மாறணும் அப்படின்னா பழனிசாமி போன்ற ஆட்கள், பழனிசாமியும் பழனிசாமியினுடைய வகைராக்களும் புறந்தள்ளப்படணும். ஏன்னா அவங்கள காத்துக்கொள்ளத்தை ஒரு கட்சியை பலி கொடுக்குறாங்க. ஆனா பிஜேபி என்ன நினைக்குது, அதிமுகவும் வெற்றி பெறணும், அதிமுக சார்ந்து நம்மளும் வெற்றி பெறணும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு சிறந்த தலைமை வேணும். இது எல்லாரும் நினைக்கிறத நீங்க நினைக்கலையா, நான் நினைக்கலையா, எல்லாரும் நினைக்கிற இயல்பு சிந்தனை. அதனால நல்லதை யார் சிந்தித்தாலும், நல்லதை யார் செய்தாலும் அதை நாம் வரவேற்போம். பழனிசாமியை புறக்கணிப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம். அதிமுக ஒருங்கிணைந்தது அப்படிங்கிற பட்சத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செங்கோட்டையன் தலைமையிலன்னு யாரும் சொல்லல. செங்கோட்டையன், ஐயா ஓபிஎஸ், சசிகலாமா, மத்த அதிமுகவினுடைய அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வேலை நடக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணி செயல்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைங்கிற பட்சத்துல அதிமுக தலைமை பொறுப்புக்கு யார் வருவா? அது தலைவர்களா கூடி முடிவு செய்வாங்க. எல்லோரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர் ஒருவர் தலைவர் ஏற்பார். எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர் ஒருவர் தலைவர் ஏற்பாருன்னா இன்னைக்கு தொண்டர்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கோடு. மக்கள் விரும்புற, உண்மையிலே களத்துல மக்கள் விரும்புற தலைவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர், அம்மாவின் அடுத்த வாரிசாக இருப்பவர், அம்மா காட்டிய அரசியல் அடையாளம், இதெல்லாம் இந்த மக்கள் செல்வாக்கை அவருக்கு பெற்று தருகிறது. இவரை முன்னிலைப்படுத்தினால்தான் அதிமுகவுக்கும் அதன் கூட்டணிக்குமே வாக்கு விழும். இது ஐயா ஓபிஎஸ்க்கு செய்தி தொடர்பாளங்கிறதுனாலயோ அவருடைய ஆதரவாளர்களையும் நான் இதை சொல்லலை. களத்தின் யதார்த்தம். அதிமுக தலைவர்களில், இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் மக்கள் விரும்புகிற, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, அம்மாவின் பிம்பமா பார்க்கிற ஒரு தலைவர்னா அது ஐயா ஓபிஎஸ். அவரு தடமாறாதவர், தடுமாறாதவர், பதறாத பண்பாளர், சிதறாத சிந்தனையாளர், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் பேசாதவர், நல்லது கெட்டதுன்னு சிந்திச்சு செயல்படுகிறவர். அவர் தலைமைதான் சிறந்தது என்பது ஊரறியும் உலகறியும். ஐயா எவ்வழியை சொல்லுகிறாரோ அவ்வழியை பயணிப்பதும்
அவரா பார்த்து யாரை சுட்டுகிறாரோ, ஏன்னா அவர் பெரும்பாலும் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கும்போதே இன்னொரு தொண்டனை தலைமை ஏற்க வைப்பேன்னு சொல்றாரு. அதனால ஆமா. அவர் வழிய தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வழியே என்று பயணிக்கிறதா நம்ம பயணம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணைச்சிருங்க. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் உள்ள கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட்டணி பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவங்க 2 பேரையுமே இல்லை, சேர்க்க எடப்பாடிட்ட எடப்பாடிட்ட யாரும் இவங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லல. ஆஹ் நம்மளும் எடப்பாடி எங்களை சேர்த்துக்கோங்கன்னு நம்மளும் கேட்கல. கேட்கல. நம்ம நோக்கம் எடப்பாடியை தவிர்த்துட்டு அதிமுக உருவாக்குறது தான். அதற்கான பயணம் தான் நடக்குது. அதனால வெளியில வர்ற தகவல் அமித்ஷாவையும் நீங்க சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடிட்ட கேட்டாரா, இவர் அமித்ஷாட்ட மறுத்துட்டாராமா? அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா பழனிசாமி? அதெல்லாம் கிடையாது. அவரும் இது சம்பந்தமா கேட்கல. இவர் வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், தெரு தெருவா சொல்லலாம், நான் சேர்க்க மாட்டேன், நான் சேர்க்க மாட்டேன். நம்ம பழனிசாமி நம்ம சேர்க்க மாட்டோம். நம்ம இருக்கிற இடத்துல ஒருங்கிணைந்த அதிமுக பழனிசாமிக்கு வேலை இல்லை. இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக போகுது. உருவாயிருச்சு. அது அறிவுக்குத்தான் வரணும். ஏப்ரல் ஒருங்கிணைப்புத்தான் நடக்கணும். பிரதமர் இன்னும் ஓரிரு வாரங்களில் அதுவும் நடக்கும். இல்ல பிரதமர் மோடி தமிழக வருகையின் போது அதுக்கான தேதிகள் ஏதும் குறிப்பிட வாய்ப்புகள் இருக்கா இணைப்புக்காக? இந்த தேதிகள்ல இணைப்புக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவருக்கு 1000 வேலை இருக்கு மோடி ஐயாவுக்கு. இது அவங்க சப்ஜெக்ட் கிடையாது, இது நம்ம சப்ஜெக்ட். ஆனால் மோடிக்கும் ஐயா ஓபிஎஸ்க்கும் இருக்கிற அன்பு நட்பு அது தொடரும், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதிமுகவினுடைய நல விரும்பி ஐயா மோடி அவர்கள் அம்மாவிற்கான ஒரு நீண்ட நெடிய நட்பில் இருந்தவர். அதனால அதிமுகவை மீண்டும் எழுச்சியான கட்சியா மாற்றுறதுல எல்லாரும் விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் மோடி ஐயாவுக்கும் இருக்கும். சசிகலா ஐயா ஓபிஎஸ் இவர்கள் 2 பேருமே பேசுறது அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனா 2 பேருமே இதுவரையிலும் எந்த விதமான சந்திப்புமே இல்லாம இருக்காங்களே. இல்ல, சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், செய்திகள்ல தான் வரலன்னு ஐயா சொல்லியிருக்கோம். அதனால அது பெரிய விஷயம் இல்லை. இணைக்கணும்னு சொல்றவங்க வந்து சந்திச்சுதான் இணைக்கணும்னு பேச வேண்டியது இல்லை. இணைக்கணும்னு என்ன வந்தாலே போதும், இணைப்பு நடக்கும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து அதிமுகவுல பிஜேபி வந்து கூட்டணி வைக்கும். டிடிவி அண்ணன் வந்து கூட்டணியில இருக்கிறேன்னு இருக்கிறாரு. அவர் அதிமுகவுடன் கூட்டணியில இருப்பார், என்டிஏ கூட்டணியில பயணிப்பார். அப்ப எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிஜேபி வந்து கூட்டணி வைக்க தயங்குறாங்க. வைக்க மாட்டாங்க, சுத்தமா வைக்க மாட்டாங்க. பழனிசாமி எந்த வகையில நம்புறது? யாருக்கு பழனிசாமி விசுவாசம் இருந்திருக்காரு நம்புறது? அவருக்கு கொடுத்த ரிப்போர்ட், மத்திய அரசுக்கு போயிருக்கிற ரிப்போர்ட், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல எந்த ரிப்போர்ட்லயுமே பழனிசாமி நம்பிக்கைக்குரியவர் இல்லை. இவரை நம்பி நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களையும் காலி பண்ணுவார். அதனால பழனிசாமி இல்லாத அதிமுகவுடன் நீங்க கூட்டணி வச்சா பிஜேபி வெற்றி பெறலாம். பழனிசாமி இருந்தா அவர் திமுக வெற்றிக்குத்தான் பாடுபடுவார், உங்களையும் பழி கொடுப்பாருங்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்கு. நிறைய செய்தி சேகரிச்சு கொடுக்குற பிரைவேட் ஏஜென்சி இருக்கிறாங்க. நம்ம அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆட்கள் பிஜேபிக்கு ஒரு திட்டத்தையே தீட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழகத்துல எப்படி உங்களை டெவலப் பண்றதுன்னு. அந்த திட்டத்திலே பழனிசாமி நல்லவர் இல்லை, நம்பிக்கைக்குரியவர் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த ரிப்போர்ட்லயும் பழனிசாமிக்கான ஸ்கோப் இல்லை. அதனால பழனிசாமி இல்லாத அதிமுக கூட்டணி பிஜேபி வைக்கும். இனிமே பழனிசாமிக்கு அரசியல்ல இடம் இல்லை. பழனிசாமி இல்லாத அதிமுகனா அதுல வந்து இப்ப எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் வந்து நம்ம பழனிசாமி தான் வந்து அதிமுக நழுவு சக்தி. அவரை தாண்டி வேற யாரும் நம்ம பெருசா இவங்க போகணும் வரணும்னு நினைக்கல. பழனிசாமி நம்பி போனா போட்டு, நம்ம அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பழனிசாமி இருக்கக்கூடாது. பழனிசாமி ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டரு, அரசியல்ல ஒரு அசிங்கம், அருவறுப்பு, அது இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதை நோக்கித்தான் பயன். மத்த யாரையும் புறக்கணிக்கணும். ஐயா பழனிசாமியும் மன்னிச்சிடலாம்னு சொன்னார். பழனிசாமியோட திமிர் பேச்சு, எடுத்தெறிஞ்ச பேச்சு, நடவடிக்கை, நாவடக்கம் இல்லாத இதெல்லாம் சேர்ந்ததே எல்லாத்தையும் வெறுப்படை வச்சு பழனிசாமி கூட புறக்கணிக்கணும்னு ஐயா ஒரு கிழமை சொல்லல. ஏன்னா பழச நினைப்பதில்லை, யாரையும் பழிவாங்க போறதில்லை.
அதிமுகவை இணைக்கிறதுக்கு இருக்கிற நேரம் பத்தலன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் மன்னிச்சிடலான்னு பார்த்தாரு. பழனிசாமியினுடைய சுயநலம் பழனிசாமியை தனிநலமா ஆக்கிடும். 2026 சட்டசபை பொதுத் தேர்தலுக்கு வந்து பிஜேபிக்கு அதிமுக தேவைப்படுதோ? ஆமா, கூட்டணினால அதான, ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி தேவைப்படும். தேவைப்பட்டு அந்த 2 பலமும் சேர்ந்தா தானே அசுர பலமா மாறும், ஆட்சிக்கு வரும். அதனால பலமான இயக்கங்கள் இணைவது நல்லது. ஆட்சிக்கு வர்றதுக்கான அது சிறந்தது. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.